ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நேற்று வந்து தலைவன் தலைவி மூவி பார்த்துட்டு வந்தேன். இந்த மூவி வந்து டைரக்ட் பண்ணது வந்து பாண்டியராஜன் சார். இதில் நடிச்சிருக்க கதாபாத்திரங்கள் பார்த்தோன்னா பேரரசியாக நித்யா மேனன் நடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆகாச வீரனா வந்து விஜய் சேதுபதி சார் நடிச்சிருக்காங்க. ஸோ இன்னும் மற்றும் சிலர் யாருன்னா யோகி பாபு, நந்தினி அண்ட் சென்ட்ராயன், நெக்ஸ்ட்டு இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய ஒரு நடிச்சிருக்காங்க. இதில் என்ன கதைகளம்னா, ஸ்டார்டிங்கில் வந்து 2 பேரும் அதாவது பொண்ணு பார்க்க போகிறாங்க அரேஞ்ச் மேரேஜில். அப்போ வந்து பையன் வந்து பரோட்டா மாஸ்டராக இருக்கார், பொண்ணு வந்து நல்லா எம்ஏ படிச்சிருக்கு. பையன் என்ன படிச்சிருக்காருன்னு சொல்லி டபுள் எம்ஏன்னு சொல்லி கல்யாணம் பண்ணுறாங்க. ஓகேவா? அது வேணால் ஆனால் பொண்ணுக்கு தெரிஞ்சிடுது. 2 பேரும் ஒரு டான் ஃபேமிலி மாதிரி காட்டிக்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்து அதுக்கப்புறம் வந்து ட்ராவல் ஆகுது. 2 பேருக்கும் இதுவாகுது, எல்லாமே ஓகே. அதுக்கப்புறம் பொண்ணு வீட்டில் ஒத்துக்கல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்குது. பொண்ணோட அண்ணனுக்கும் ஹீரோவுக்கும் செட்டே ஆகலை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பொண்ணோட அண்ணனா வந்து சுரேஷ் நடிச்சிருக்காரு. ஆர்கே சுரேஷ் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து செட்டே ஆகலை. அதுக்கப்புறம் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எல்லாமே ஓகே, ஸ்மூத்தாக போகுது. ஒரு ஹோட்டல் வச்சுருக்காங்க. பொண்ணோட நாத்தனாரும் மாமியாரும் என்னென்ன கொடுமை பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ள சின்ன சின்ன பொறாமைகள் என்னென்ன, அதெல்லாம் கொஞ்சம் ப்ளே பண்ணி காட்டுறாங்க. நெக்ஸ்ட் வந்து 2 பேருக்குள்ள சண்டை, அவங்களால வரக்கூடிய சண்டைகள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு, அதை வந்து மேஜராக அங்கே ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு இவங்க குடிச்சிட்டு போகிற மாதிரி இதுவாகுது. அதுக்கப்புறம் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க, ஒரு குழந்தையும் பிறந்துடுது. இப்போ இவர் சண்டை போட்டுட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து ஏதோ ஒரு சண்டையில் வந்து அங்கே போயிடுறா, அவங்களோட அம்மா வீட்டுக்கு போயிடுறா. அதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து டோட்டலாக வந்து குழந்தைக்கு மொட்டடிக்க போகிறாங்க. அது அவங்க அப்பாவுக்கு தெரிய வரும்போது, விஜய் சேதுபதிக்கு தெரிய வரும்போது வந்து பெரிய ஃபைட் நடக்குது. அதுக்கப்புறம் எல்லாமே ஃப்ளாஷ்பேக்லாம் திங்க் பண்ணுறாங்க, எப்படிலாம் இருந்தோம் அந்த மெமரிஸ்லாம் திங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லைஃப்பில் வந்து ரீஜாயின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் குழந்தைக்கு மொட்டை அடிச்சிடுறாங்க. அவங்கள ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். மறுபடியும் சண்டை போடுறாங்க, மறுபடியும் கோர்ட்டுக்கு போகிறாங்க, டைவர்ஸ் வாங்கிடுறாங்க. மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் ரீஜாயின் பண்ணுறாங்க. இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, லைஃப்பில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சண்டை போட்டுக்கிட்டா, அதாவது தேர்ட் பர்சனை வந்து உள்ளே விடக்கூடாது லைஃப்பில். அது அக்காவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவங்க லைஃப்பில் விடக்கூடாது. அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க தான் வாழணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வர சண்டையை வந்து டைவர்ஸ்லாம் கொண்டு போனால் கூட அது ஜஸ்ட் ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் தான் அப்படின்றது சொல்கிறாங்க. 2 மனசுக்கு அப்புறம் 2 மனசுக்கு இடையே ஒரு லவ் இருந்தால் யாராலையும் கோர்ட் என்ன சொன்னாலும் அது டைவர்ஸ்னு வாங்கினாலும் பிரிக்க முடியாது அப்படின்ற ஒரு கதைக்களத்தை தான் அவங்க கொண்டு வராங்க. இசை வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷ் நாராயணன், அவர் ரொம்பவே நல்லா கலக்கலாக பண்ணியிருக்காரு. ரொம்ப நாள் கழித்து ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் சப்ஜெக்டாக பார்த்து ரொம்ப சிரித்து சந்தோஷப்பட்டு லைஃப்பில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு லெசனோட வெளியில் வந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.